நாட்கள் தானே வரலாம் தான் ரேடியோவில் என்ன ஆறு நீங்க நான் ஏனக்கா உழவு உடைய வல்லனே எப்படி ஒரு இதை போடுறீங்க எனக்கு. எல்லாரும் வடிவா நாட்கள் என்ன நாங்க ஆறுங்கள் நாங்க எங்களை வடிவா தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு என்ன எங்களுக்கு என்னவோ அதுதான். முடி இருக்கோ இல்லையோ, கலர் இருக்கோ இல்லையோ, அதுதான் உயரம் அதுதான். இருக்கோ இல்லையோ, அதுதான் நான் தான். அது அதுக்காக நான் நான் மறைச்சு கொண்டிருக்கே இயலாது எங்களை. நான் தான் நான் ஏன் தான். பாணி கனகாலமா சாரியோட வரையில புடவையோட வரவில்லை. சமருக்கு வருவோம்க்கா. குளிர் குளிர் தாங்க இல்ல. சமர் இன்னைக்கு வர எங்களுக்கு சரியான குளிர் சினோ பட்டிஞ்சு இருக்கு. நேற்று முழுக்க கொட்டிச்சுது, இன்னைக்கு அப்படியே மைனஸ்ல நிக்குது. எங்க என் குளிர் கூட. இப்ப சமருக்கு வரட்டும் எல்லாரும். தான் இருக்குது. பெண்மணிகள் எல்லாம் புடவை உடம்பு வருவார்கள். ஐயோ புடவைன்னு சொன்னாலே எனக்கு பயம் வருது. டேவிட் என்னோட நாட்டுல இதெல்லாம் நடக்குது புடவை கதை. ஜெர்மனியில தான் கூட சினோவும் குளிரும். எங்க வீட்டுல இல்லையா நேற்று ஒரு ஆள் சொல்லிச்சுனா தங்களுக்கு பெருசா இல்லையா ஜெர்மனியில கதைக்கணும். என்ன ஸ்னோவா? ஓ இங்க ஸ்னோ இல்ல. குளிரும் மழை தொடர்ந்து அடுத்த கிழமை வரைக்கும் இருக்க போகுது. இந்த மழை பெய்யற மழை எங்களுக்கு இப்ப 2 நாள் கரைஞ்சிருக்கு. இல்லாட்டிக்கு கொஞ்சம் நல்லாட்டிக்கு அவ்வளோ. எங்கட இஸ்டாமில் ஒரு நாள் மழையோடைய அப்படி எல்லாம் தோணி ஒரு அளவுக்கு வரும் தண்ணி. கண்டுகொள்ள மாட்டாங்க. அது என்னென்றால் இந்த மக்களும் குப்பைகள் கூலத்தை போடுறது. அப்ப தண்ணி போடுற இது அடைச்சிடும் என்ன. அதை கண்டுகொள்றது இல்லை அப்படி விட்ட. மவுஸ் வேலை செய்யறதில்ல. எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். பிரான்ஸை பொறுத்தளவில் இப்ப காலையில 6 மப்பும் மந்தரவுமா இருக்கு. இனி வரும் நேரத்துல அதாவது சாயந்தரம் 10 நேற்று முழுக்கலும் ஒரே மழை அப்படியாக இருக்கின்றது. இந்த காலநிலை மழை வெள்ளம் கூடுறதுக்கு காரணம் மக்களால் தான். ஓடுற கால்வாயலுக்குள்ள கண்ட பிளாஸ்டிக்கள் அது எல்லாத்தையும் போட்டு விட்டால் சாப்பிட்டு மக்கள் எல்லாம் வடிவத்தான் செய்யறாங்க. அதை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். அதை என்னன்னு சொல்லி சொன்னால் அதான் இப்ப லண்டன் சிட்டி மாதிரி, மெட்ராஸ் மாதிரி லண்டன் சிட்டி நல்லின மக்கள் வாழுகிற இடங்கள். மற்ற ப்ரொவின்ஸ் போனாலும் அவங்க தங்களோட நாடுகளை வடிவா வச்சிருப்பாங்க தானே, வடிவா தானே வச்சிருந்தவங்க. அது பிரச்சனை இல்லை. விட்டுட்டு ஓடுறாங்க, சிட்டிகளை விட்டுட்டு நகரங்களை விட்டுட்டு ஓடுறாங்க. நிறைய பேர் இங்கே மூவ் பண்ணிட்டு ஓடுறாங்க, இவங்களோட வாழ முடியாது அப்படின்னு. ஒரு நாள் பாக்குறேன் லண்டன்ல இல்போர்ட்ல அப்படியே நான் ஒரு வந்தோட்டுக்குறேன், 2 கார் அப்படியே படப்பட்டு 2 கார் இறங்கினாங்க. 8 தாங்கள் போத்தல் அடிச்சு உடைச்சு அப்படியே அந்த ரோட்டு முழுக்கலும் அப்படியே ஒரே போத்தலும் அடிச்சு காரோட கண்ணாடியை உடைச்சு 2 காரும் வேலை 2 குரூப் அடி போலீஸ் வந்தான். அப்படித்தான் நீங்க போலீஸாருக்கும் பயம். இப்படி ஓடு. நாட்டுல ஒரு அழகிய நாட்டுல வந்திருக்கிறோம். அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாக நடந்து முன்னேற்றத்தை பாக்குறத விட்டுட்டு அடிப்படை வெளிநாட்டுக்கார இந்த துன்பம் உண்மைதான். அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் நாடகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறுவாத பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய வெள்ளி பொழுது இடம்பெறும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து செல்லலாம். 20/2/2026 இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே வெள்ளிக்கிழமைக்கான நிகழ்வுகள். முதலில் உமத சிந்தனை நேரம் தொகுப்பு தமிழருக்கா, அதனைத் தொடர்ந்து வருகின்றது யோகாசன பயிற்சி, தொடர்ந்து பன்னிசை நேரம், அதனைத் தொடர்ந்து கேள்விக்கணையில். இன்று வஜிதா முகமட்டவர்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக தன் பணியை ஏற்று இன்று அவரது தொகுப்போடு இடம்பெறுகின்றது கேள்விக்கணைகள். அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்தள தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள். இனிய வணக்கம் எல்லோருக்கும். தமிழக்கா வாங்க வணக்கம். உற்சாக வணக்கம் மாணி. மும்மத சிந்தனை நேரம். ராஜினி அன்போட்டவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் ரோமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். துணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தரும். எமது கோபத்தை எம்மிடமிருந்து இல்லாதொழித்து பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். கவலைகளை எம்மிடமிருந்து அகற்றிவிட்டு இறைவனின் முழு நம்பிக்கை கொள்வோம்.
நம்மை பீடித்திருக்கும் கவலையில் இருந்து விடுபட்டு நன்றியுணர்வுடன் நம்மை ஏற்படுத்தி வாழ்வோம். மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு அவர்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளால் நிரப்புவோம். குற்றஞ்சாட்டுவதை நிறுத்தி போதுமென்ற மனதோடு நாம் வாழ வேண்டும். கசப்பான அனுபவங்களை முழுமையாக மறந்து நமது இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பி இறைவனிடம் வேண்டுவோம், அதை நிரப்ப வேண்டும். நாம் என்ற சுயநல நிலையிலிருந்து விடுபட்டு பிறர் மீது கருணை உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழுவோம். அதிகம் பேசுவதை தவிர்த்து அமைதியை எம்மில் நிலைநாட்டி மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்வோம். நான் என்ற சுயநல நிலையிலிருந்து விடுபட்டு பிறர் மீது கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. தவக்கால சிந்தனை. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2019 விபூதியின் பின்வரும் வெள்ளிக்கிழமை தினமுமாகும். இன்று திரு அவை புனித பிரான்சிஸ்கோ ஜெசிண்டா மார்த்தோ அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர்கள் போத்துக்கல் பிள்ளைகள். இந்த சகோதர சகோதரிகளுக்குத்தான், அதாவது பாத்திமா பதியிலே அன்னை காட்சி கொடுத்திருந்தார். மக்கள் மனம் திரும்ப வேண்டும், ரஷ்யா பிரதானமாக ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே தேவதாயார் இந்த பிள்ளைகளிடம் கேட்டிருந்தார். ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை கொண்ட இடையர்களான இவர்கள் காட்டிலே மந்தைகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நடுவே அன்னை தரிசனையாகி அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு புனித பட்டம் கொடுத்து அவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கின்றார்கள். சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே இன்றைய நாளிலே இறைவாக்கினர் ஏசாயா தரும் சிறு வரிகளை நாம் பார்ப்போம். இன்று போல் நாங்கள் உண்ணான் நோர்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியானது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆக இன்றைய நாளிலே தவக்காலத்தின் பாடலாக தங்கை அவர்கள் பாடிவிட்டு அரவுகளை விட்டு விட்டார்கள். அதை நான் தொடர்ச்சியாக பாடுகிறேன். கருணை தெய்வமே கண்பாரும் மங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். வாழ்த்துளியாக
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். மரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 15 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானின் சீடர் வந்து, நாங்களும் பரிசேயரும் அடிக்கடி நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் என் நோன்பு இருப்பதில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் அவன் தோழர்கள் துக்கம் கொண்டாடலாமா? மணமகன் அவர்களை விட்டு பிரியும் நாள் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை. இது சீடர்களுடைய கேள்வி, பரிசேயர்களுடைய கேள்வி. மன்னிக்கவும், சீடர்களுடையதல்ல, பரிசேயர்களுடைய கேள்வி. ஆகவே இன்றைய நாளிலே நமக்கு இந்த தவக்கால சிந்தனையின் ஆரம்பமாக தரும் முதல் வெள்ளியிலே நாங்கள் சிந்திக்க இருப்பது, வாழ்வை இழந்து தவிக்கும் மனிதன் வாழ்விற்கான பாதையை கண்டடைய பல்வேறு அணுகுமுறைகளை கையாளுகின்றார். அதுவே காலப்போக்கில் சடங்குகளாக மாறிவிடுகின்றன. இதில் ஒன்றுதான் நோன்பு. உண்மையான நோன்பு என்பது உணவை குறைப்பதும் உணவை தவிர்ப்பதும் மட்டுமன்றி, மனம் திருந்தி பிறரை முழுமையாக அன்பு செய்து சகோதரத்துவத்துடன் வாழ்வதே ஆகும். எனவே நோன்பு என்பது வெளியடையாளங்களில் மட்டுமே வாழ்வை முடக்கி விடாமல் அதன் வழியாக நிலை வாழ்விற்கு எவ்வாறு செல்வது என்பதை உணர்த்துகின்றது. இறை வார்த்தை வாழ்வாக்கப்பட சடங்குகளும் சம்பிரதாயங்களும் துணையாக வேண்டுமே தவிர அது முதன்மையாகி விடக்கூடாது. தவக்காலத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் பாடுகளின் இனிய நாளும் கூட நம்மில் பலர் உபவாசம் இருந்து இயேசுவின் இதயத்தின் அன்பையும் பாடுகளையும் தியானிப்போம். வாழ்க உங்கள் முயற்சி ஒன்றும் மறந்து விட வேண்டாம் என எச்சரிக்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா. அது பக்தி முயற்சிக்கும் முறை நீதிக்கும் உள்ள உறவுதான். நோன்பு நாளிலும் நம் ஆதாயத்தையே தேடியும் வேலையாட்களை ஒடுக்கியும் வீண் சண்டை செய்யவும் வன்முறையில் நம்பிக்கை வைத்து உலகின் போக்குப்படி போனால் நம் பக்தி முயற்சிகளுக்கு பொருள் இல்லை, நம் ஆன்மீகத்தில் ஆழம் இல்லை. இரக்கமும் நீதியும் மேலான இறைவன் விருப்பம் இனிய பலி என்பதை மறவாமல் இயேசு கல்வாரி பாதையிலே நாம் முழுவதும் பயணிக்க எம்மை அழைக்கின்றார். உள்நோக்கம் உத்தமனதாக இல்லையெனில் நோன்பிருப்பது வரும் வெளிச்சடங்காக நீர்த்து போகும். இறைவன் பார்வையில் அது முகமூடி அடைந்த போலித்தனம். உண்மையான நோன்பு நம்மை பிறரன்பு செயல்களில் இட்டுச் செல்ல வேண்டும். பசித்தோர்க்கு உணவு கொடுப்பது, உடையற்றோர்க்கு உடையளிப்பது, இருப்பிட வசதி இல்லாதோரை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுவது, அநீதிக்கு எதிராக போராடுவது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது, கொடுமைத்தலைகளை அவிழ்ப்பது, நாம் பிறர் மேல் சுமத்துகின்ற பல்வேறு சுமைகளை அகற்றுவது, சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுதலை தவிர்ப்பது, பிறரை பற்றி பொல்லாதன பேசுவதை நிறுத்துவது, இவையும் இன்ன புறவும் நம் வாழ்வில் மெய்ப்படும் போது இயேசு சுட்டிக்காட்டும் மனவுளான் மகிழ்ச்சி, அதாவது இறைவனின் உடனிருப்பால் விளையும் பேரின்பம் நமக்கு சாத்தியம். ஆகவே நோன்பு இருப்பதில் அடுங்கியுள்ள அடிப்படை ஆன்மீகம் இதுதான். ஆகவே இந்நச்சிந்தனையில் தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இணைந்த நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தோப்பாலினி திருமதி தோமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உச்சாமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கேன். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி
கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அவரது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இரட்சகருடைய நாமத்துல எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌகரி 737 அப்படி சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 24 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகாலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் நீர் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது நதி இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் யோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார் நேற்று வரை. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவர்கள் இரத்தமாகும் படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிட்டு. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிட்டு. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிட்டு. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. ஞாயிற்றுக்கிழமை சகோதரி 8ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முற்றி செய்கின்றோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முற்றி செய்கின்றோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முற்றி செய்கின்றோம். அன்பான இயேசுராஜனுக்கு இன்னும் கோடான கோடி நன்றி ராஜா. தகப்பனே, பிள்ளை பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும்
சென்று இருக்கிறார்களோ, சில இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுடைய தூதரை அனுப்பி எங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் தூதர்களை பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதர்கள் பாதுகாப்பா வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் வழியெடுத்த பொறுமைக்காகவும் நான் செலுத்துவேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலகளா ரீதியில் அனர்த்தத்தினாலும் போரினாலும் மற்றும் கொடும் வியாதினாலும் மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாறலை கொடுங்க இயேசப்பா. நித்திய இழைப்பாறலை கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க, ஆத்மா சாந்தியை கொடுங்க. அதுக்காக நான் சொல்லிட்டேன். சோத்திரம் சோத்திரம். குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணையும், ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. இழந்த சொத்துக்கள் எண்ணத்தையும் இரட்டத்தனையாக புதுப்பிக்க கொடுங்கிறாங்க. அதுக்கான தேவைகளை சந்திச்சு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா, பாமோத்தின் ஆதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லி இயேசப்பா அவனை பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய சிந்தனை தொடர்ந்து 1837 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தைகளும் சிந்தனைகளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த உண்மையை அறிந்து ஏற்று வாழ்ந்தால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியே. இன்பம் வரும்போது மகிழ்வதும் துன்பம் வரும்போது வாழ்வை வெறுப்பதும் வாழ்வை பற்றிய சரியான பார்வை அல்ல. இன்பமோ துன்பமோ வாழ்வில் எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். துன்பம் என்பது நமக்கு வாழ்வின் பாடங்களை கற்றுத்தருவது. துன்பத்தை நேர்மறையான பார்வையோடு அணுகினால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் ஏராளமாக இருக்கும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இறைவன் மட்டில் நம்பிக்கை கொண்டு துணிவோடு வாழ்வோம். தவக்கால சிந்தனை 3ஆம் நாள். தோல்விதான் நம்மை முதிர்ச்சியாக்கும் மருந்து. ஒருவர் எவ்வளவு அதிகமாக தோல்விகளை சந்திக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் மனப்பக்குவம் மிக்கவராக இருப்பார். தோல்விகள் கற்றுத்தரும் பாடங்களை எந்த ஆசிரியரும் கற்றுத்தர முடியாது. பிறரை முந்த வேண்டும் என நினைப்பவரே தோல்விக்கு வருத்தப்படுவார். மற்றவர்கள் தங்கள் கடமையை செய்வதில் திருப்தி ஆவார்கள். தோற்றுவிடுவேன் என பயந்து களத்தில் இறங்காதவர்கள் தங்கள் திறமைகளை தாங்களே கொள்கின்றார்கள். பிறருடைய திறமைகளால் ஈர்க்கப்பட்டு பின்தொடராதே. உன் திறமையை கண்டுபிடித்து பயணம் செய். தோல்விக்கு பின் வெற்றி பெறுவேன் என சொல்வது நம் மீது வைக்கும் நம்பிக்கை. ஆனால் தோற்கடிப்பேன் என சொல்வது பிறர் மீது வைக்கும் பகை. உலகம் உன் தோல்விகளை அளவிடட்டும், நீ உன் முன்னேற்றத்தை மட்டும் அளவிடு. முட்களை தாண்டி வரும் அழகிய ரோஜா மலரை போல் தோல்விகளை தாண்டினால் அழகான பூக்கள் உண்டு. தவறான வழியில் பெறும் ஒரு வெற்றியை விட நேர்மையான வழியில் வரும் 1000 தோல்விகள் மேலானது. நாங்கள் இயேசுவின் பாடுகளை இந்த காலத்தில் சிந்திக்கின்றோம். ஆகவே நான் இன்று இந்த சிலுவைப்பாதை என்று ஆரம்பிக்கின்றேன். ஆமாம், சிலுவைப்பாதை முன்னுரை. ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை பாதையை பின்பற்றுவது நம்மிடையே வழக்கமான ஒன்று. ஆனால் ஒருவரை பின்பற்ற நினைத்தால் துன்பம், மரணம் ஏற்படும் என்பதால் அவரை பின்பற்ற தயங்குகின்றார்கள். அவர்தான் நம் இயேசு. அவர் நடந்து சென்ற கரடுமுரடான இடர்கள் நிறைந்த சிலுவையின் பாதையில் தியானிப்பதோடு நின்று விடாமல் அவரது தியாக வாழ்வை கடைபிடிக்க அவரோடு இணைவோம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகின்றார். காற்றையும் ஒளியையும் விட வேகமாக பயணிக்கும் நமது உலகம் சார்ந்த சிந்தனைகளுக்கு கடிவாளமிட்டு இந்த சிலுவை தியானத்தில் இணைவோம்.
இப்பாதையில் நாம் செல்வதற்கு இடரலாய் நம் கண்கள் இருந்தால் அதனை மூடிக்கொள்வோம். ஆணி துளைத்த தம் திருக்கரங்களால் இயேசு நம் மனக்கதவுகளை தட்டுகின்றார். அதை அவருக்காக திறப்போம். கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. கல்வாரி பாதையிலே முதலாம் நிலை மனுமகனுக்கு மனிதனின் தீர்ப்பு. சிலுவை மரணத்துக்கு இயேசு கையளிக்கப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். என்றால் உங்களுடைய பாரமான சிலுவையை சுமந்து எங்களை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாவம் செய்தோர் தண்டனை பெறுவது பாரினில் அது நியதி. பிறர் பாவமெல்லாம் தன்மேல் தாங்கிய பரமன் ஒரு ஜோதி. நீயே செய்த பாவத்தை எல்லாம் பிறர் மேல் போடுகின்றாய். இவர் உத்தமமானவர், உலகோர் பழியை தன்மேல் தாங்குகின்றார். எத்தனை முறை நீ அநீதி செய்தாய், அகத்தினை உற்றுப்பார். இனிமேல் ஆவது நீதியை நேசிக்க சிலுவையை நோக்கிப்பார். சிவம். சிரசிலே முட்முடிகளை தாங்கி சிவந்த உடலெல்லாம் கசையடிபட்டு மனித சாயலை இழந்து நிற்கும் இயேசுவே, எமக்கு வேண்டியவர்கள் குற்றத்தை செய்தால் அதை நான் கண்டுகொள்வதில்லை, காண்பதும் இல்லை. ஆனால் அதே குற்றத்தை எனக்கு வேண்டாதவன் செய்தால் கேட்காமல் விடுவதில்லை. பழிக்கவும் பழி வாங்கவும் பழக்கப்பட்டு விட்ட எங்கள் இழிநிலையை மாற்றி பிறரை மன்னிக்கவும் மனம் திரும்பவும் வேண்டிய மனநிலையை எமக்கு அருளும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினார் என்றும் நித்திய சாந்தி அடைவார்களாக. ஆமீன். கிட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை வைத்திரங்கும் இயேசுவே என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் வெள்ளிக்கு பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை உருக்கி எங்களுடைய பாவ நிலைகளை எல்லாம் அவர் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு எங்கள் தாயக மண்ணின் மக்களுக்காகவும் இந்த வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி கல்விராஜன் அவர்களே, வாணிமுகன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நன்றோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவித் பிலிப்டர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 51 வசனங்கள் 2, 3, 4. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளி. நாம் இன்று எல்லோரும் பெரும்பாலானோர் நாங்கள் சிலுவை பாதை செய்வோம். சிலுவை பாதை செய்யும் முன் எங்களுடைய திருச்சட்டத்தின் திரு விவிலியத்தின்படி எங்களுடைய திருமறையின்படி நாங்கள் எல்லோரும் பாவங்களை முதலில் தீர்ப்பிடுவோம். பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். பாவ சங்கீர்த்தனம் செய்துதான் இந்த சிலுவை பாதையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையின்
ஒரு இதாக இருக்கின்றது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் செய்திருப்போம். பாவத்தை செய்து போட்டு மன்னிப்பு கேட்பதில்லை, நாம் பாவ சங்கீதனம் செய்வதில்லை, ஏனோ தானோன்று இருந்து விடுகின்றோம். ஆனால் ஒரு சமயங்களில் சில வேளைகளில் நாங்கள் ஒரு பொய்யை சொல்லி இருப்போம், இல்லது மற்றவருக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்திருப்போம். ஆனால் அது எங்கள் மனக்கண் முன் வந்து நிற்கும், எங்களை துன்பப்படுத்தும். நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் அவர்களுக்கு எதிராக நான் இதை செய்தேன் என்றெல்லாம் பல முறை நாங்கள் எங்களை கேட்போம். அதே மாதிரிதான் எங்களுடைய பாவங்களுக்காக இறைவன் சிலுவை சாவை ஏற்றார். இந்த சிலுவையை சுமந்தார். எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து அவர் இந்த சிலுவை சாவை ஏற்றார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை சொல்லுகின்றது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பாவ சங்கீதனத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். பெரும்பாலாக நாங்கள் முதல் செய்த பாவ சங்கீதனம் எங்களுடைய முதல் நற்கருணைக்கு முதலாகத்தான் இருக்கும். முதல் நன்மைக்கு முதலாக நாங்கள் பாவ சங்கீதனம் செய்துதான் அதை முதல் நன்மையை பெற்றிருப்போம். ஆனால் இப்ப எல்லாம் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் பாவ சங்கீதனம் செய்வது மிக மிக குறைவாக போய்விட்டது. அப்படியான காலங்களில், இப்படிப்பட்ட ஒரு காலங்களில், தவ காலங்களில் நாங்கள் எங்கேயாவது சென்று எங்களுடைய பாவ சங்கீதனத்தை செய்ய வேண்டும். முடியாவிட்டால் நாம் கோவிலுக்கு சென்று எங்கள் இறைவனிடம் எங்கள் பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக மனம் நொந்து அழ வேண்டும். மற்றவர்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் பாவம் செய்யாதபடி, இறைவனுக்கு எதிராகவும் எங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராகவும் குடும்பங்களுக்கு எதிராகவும் பாவம் செய்யாதபடி நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு நிறைய நாட்கள் ஆகும். ஆகவே நாங்கள் அந்த பாவத்தை செய்யாதபடி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்து விட்டோம், பாவம் செய்துதான் ஆக வேண்டும். அதற்காக நாங்கள் செய்யும் பாவம் தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றம் தொடர்ந்துமே எங்களை பின்னால் துரத்தி கொண்டு வரக்கூடாது. நாங்கள் இறைவனிடம் அதற்காக மன்னிப்பு கேட்டு மனம் நொந்து அழுது நாங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாதபடி காத்து கொள்ள வேண்டும். அதான் திருப்பாடல் 51 சொல்லுகின்றது, ஈசோப்பால் என்னை கழுவியறலும் நான் தூய்மையாவேன், என்னை கழுவியறலும் உரை பணியிலும் நான் வெண்மையாவேன் என்று கூறுகின்றது. கடவுளிடம் போய் நாம் மன்னிப்பு கேட்கும் போது கடவுள் ஒரு நாளும் மன்னிப்பு தராமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக மன்னித்துக் கொள்வார். ஆகவே நாங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்து மனிதர்களாக புதுப்பிறவியாக எடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த முதல் பெரிய வெள்ளிக்கிழமையில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாம் எல்லோரும் மனிதர்கள், பாவத்தில் விழக்கூடியவர்கள் தான். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் நாங்கள் விழக்கூடாது. ஆகவே நாம் இந்த நாளை இதற்காக ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மற்றவர்கள் மேல் பழி சொல்வதையோ, மற்றவர்களை தீர்ப்பிடுவதிலேயோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் சொல்வதையோ விட்டுவிட்டு நாம் இறைவனின் சன்னதியில் என்னுடைய பாவத்தை கழுப்பி தூய்மையாக உரை பணியிலும் வெண்மையாக கழுவப்பட்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். வணக்கம் மஜிதா. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் குறிக்கட்டும். இந்த நோன்பின் 3வது நாளாக நாங்கள் அனுசரித்திருக்கின்றோம். நோன்பின் நோக்கம் இறையற்றம்தான். இது யாரிடம் புறக்கணிக்கப்படுகின்றதோ அவர் அந்த நோன்பை பிடிப்பதில் எந்த பலனும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். நோன்பின் மருத்துவப்படி நாங்கள் நோன்பின் இந்த மருத்துவத்தை விட்டு நாங்கள் நோன்பு காலத்துல இந்த பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இறைவனின் கட்டளையாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அது மருத்துவத்துக்கும் சிறப்பானது ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்படின்னு சொன்னா நீண்ட நேரங்களாக நாங்க எங்களோட உடலை அந்த சாப்பாடு இல்லாம நாங்க வச்சிருக்கிற காரணத்தால அங்க அந்த அது ஆரோக்கியத்தின் ரீதியாக உணவை குறைப்பதன் ரீதியாக சீராக இயங்குகின்றன.
ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. உடலுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கின்ற கொழுப்புக்கள், தேவையற்ற கொழுப்புக்கள், எங்களோட தேவைகளுக்கேற்ப அங்க சேமிக்கப்பட்டிருக்கிற கொழுப்புக்கள் எடுக்கப்படுகிற காரணத்தால அது ஆரோக்கியத்திற்கு இதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு மாத காலம் அதுக்கு பிறகு பெருநாள் தொழுகையை விட்டு 6 நோன்பு 36 நோன்புகள் ஒரு வருடத்தில் நாங்கள் பிடிக்கும் பொழுது அந்த ஒரு வருடத்துக்காக நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறதில் ஒரு கொஞ்சமாவது குறைக்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் வைத்தியரிடம் போனால் என்ன சொல்வார்கள், உடம்பை குறைக்க ஓடுங்கள், நடங்கள், அடுத்தது உடற்பயிற்சி செய்யுங்கள் சொல்வார். இது ஒரு உடற்பயிற்சியோடு சேரப்படும். ஆனால் இறை அச்சத்தோடு சேர்ந்த ஒரு உடற்பயிற்சியும் ஆரோக்கியத்துமாக இருக்கப்படுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு கூறுகின்றார், ஆதத்தின் மகன் மிகவும் கெட்ட பை ஒன்றை நிரப்புகின்றான். அது எது என்றால் அவனது வயிறுதான். ஆதத்தின் மகனுக்கு ஆசை அதிகமாக இருக்கின்றது. அதனால் அவன் பலவிதமான கெட்ட செயல்களில் ஈடுபடுகின்றான் என்றும் கூறப்படுகின்றது. அதுக்கு எவ்வாறு நிவாரணத்தை கொடுக்கப்படுகிறது என்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நோன்பு இல்லாத காலங்களிலும் நீங்கள் எவ்வாறு உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எத்தனை பேர் கடைபிடிக்கின்றார்களோ என்பதை விட கடைபிடிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. முதலாவதாக 3ஆக அந்த வயிற்றை பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் சாப்பிட முதல் நாங்கள் தண்ணீர் அருந்த வேண்டும். ஊர்ல எல்லாம் நாங்க பார்த்தோம்னா தண்ணியை குடிச்ச உடனே நம்மட மூத்த பெற்றோர்கள் சொல்வார்கள், தண்ணியை குடிச்சிடாத, சாப்பிட மாட்டாய், வயிறு ஃபுல்லா போயிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார், நீங்க சாப்பிட முதல் இளம் சூடான ஒரு கப் தண்ணீரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அந்த வயிற்றுக்குள்ள உள்ள போறதுக்கும் போதுமானதாக இருக்கிறது. இரண்டாம் பங்காக நீங்கள் காற்றுக்கு இடவழி விட்டுக் கொள்ளுங்கள். பொங்க புளி வரை நாங்க சாப்பிடக்கூடாது ஒரு காலமும். அது எங்களோட சாப்பாடாக இருக்கட்டும், பொதுவான சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு கல்யாண வீட்டுலையா இருக்கட்டும், எங்க போனாலும் சரி, அல்லது எங்களோட வீட்டில் இருக்கிற சாப்பாடாக இருந்தாலும் சரி, தொண்டைக்குழி வரையை நாங்க சாப்பிடக்கூடாது. எங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டோன்னா நாங்க அதை முடித்துக் கொள்ளணும். 3வது பகுதியாகத்தான் நாங்க உணவை எடுத்துக்கொள்ளணும். அப்ப தண்ணீர் ஒரு பகுதி, காற்று ஒரு பகுதி, உணவு ஒரு பகுதி. அது 3ஐயும் நீங்க அளவோடு எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா நீங்க எப்பொழுதும் உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்பதும் இந்த நோன்பின் தத்துவமாக இருக்கின்றது. எல்லோரும் நினைப்பார்கள், நோன்பு பிடித்து முடிஞ்சோன்னு நிறைய சாப்பிட முடியும். உண்மையிலே அது முடியாது. அதற்காகத்தான் ஆரோக்கியம் நிறைந்த 3 பேரித்தங்கனிகளை ஒருவர் முதலில் உட்கொள்ள வேண்டும். தண்ணி தான் குடிக்க வேண்டும். நோன்புல நாங்க எத்தனை மணித்தியாலம் இருக்கின்றோமோ, மாஷா அல்லாஹ், இந்த வருடங்கள் எங்களுக்கு ஆக 16 மணித்தியாலங்கள் தான் இருக்கிறது. விண்டர் காலத்தின்படியா குறுகிய நேரமாக இருக்கிறது. சமர் காலங்களில் 19 மணித்தியாலங்கள் 10 மணிக்கு கூட நாங்க நோன்பு திறந்த காலங்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. யோசித்து பாருங்கள், 4 மணியில இருந்து 19 மணித்தியாலம் ஒரு உமிழ்நீர் குடிக்காமல் இவ்வளவு நேரம் கூடி அல்லாஹ்வுக்காக பயந்து அந்த நோன்பை நோக்கின்றோம் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒரு செயலாக இருக்குது. யாருக்காகவும் செய்ய மாட்டோம். ஒரு பிரயாணத்தில் போகும் பொழுது பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் போனா எங்கேயாவது பெட்ரோல் சைட்ல ஒரு டீ குடிக்க முடியாதா? அதுல நிறுத்த மாட்டாங்களா என்று பக்கத்துல டிரைவிங் பண்ணிட்டு நச்சரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நோன்பை யாருக்காக நோக்குகின்றோம்? அது நிறைய அச்சத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த நோன்பு இருக்கின்றது. அப்படி அந்த உண்மையா நோன்பு திறந்த அந்த டைம்ல சாப்பாடை முதல் வாய்க்குள்ள நாங்க ஊத்த மாட்டோம். உடனே அந்த பிரார்த்தனையை ஓதி போட்டு ஒரு 3 பேரிச்சங்கனிகளை முதலில் வாயில எடுத்து சாப்பிட்டு போட்டு ஒரு கப் தண்ணீரை, இளம் சூடான தண்ணீரை நாங்க அறிந்து கொள்வோம். அப்ப அதுல அங்க நிரம்பிடும் வயிறு. நிரம்பினத்துக்கு பிறகு எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு பிறகு ஒரு கப் கஞ்சி அல்லது ஒரு சூப் கப்பை குடித்துக் கொள்வோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அப்படி தொடர்ந்து அந்த நோன்புகள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதன் மூலமாக நாங்க எதையும் உணர்கின்றோம் என்றால் இன்னொன்றை உணர்த்துகின்றான். தந்த செல்வங்கள் எல்லாம் நம்முடையது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரோக்கியம் இறைவன் தந்த ஆரோக்கியம், அதை கூட மறந்து விட்டோம். நோக்கி நாங்க பயப்படுகின்றோமே தவிர இந்த அழகான உடம்பை தந்த இறைவன் இவ்வளவு அழகா இயங்கிக் கொண்டிருக்கிறதே அதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இந்த செல்வம் எங்களுக்கு, நான் உழைக்கின்றேன், நான் 8 மணித்தியாலம் போய் உழைக்கிறேன், அந்த செல்வம் என்னுடையதா?
இறைவன் மூலமாக எனக்கு அளித்த செல்வம் தான், அதை பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த நோன்பு வலியுறுத்துகின்றது. இந்த நேரத்தில் தர்மங்களை நீங்க கூட செய்யுங்க, அதிகமாக செய்யுங்கள். எந்த நேரமும் நீங்க தர்மம் கொடுப்பவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அது உதவியாக இருக்கட்டும், ஒரு நற்செயலாக இருக்கட்டும், நல்ல சிந்தனையாக இருக்கட்டும், அடுத்தது ஒரு 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 புன்னகையாக இருக்கட்டும். உங்களால முடிந்த அளவு கொடுங்கள். இப்ப ஆரம்ப காலத்தில் நோன்பு ஆரம்பிக்க முதல் எங்களோட தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சிறிய தர்மங்கள் கொடுக்கப்படும். அது எப்படி என்றால் தலை அரிசி என்று சொல்லுவோம். ஒருவருக்கு நாங்க யார் எந்த நாட்டில் சாப்பிடுகின்றாரோ அந்த தானியங்கள் ஒருவருக்கு 2 கொத்துப்படி கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு மூட கணக்கில் அவர்கள் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். ஆனா 2 கொத்து தான் கணக்கு. ஒவ்வொரு கஷ்டப்படுகின்ற வீடுகளில் அரிசி, பேரித்தங்கனி, அடுத்த ரிங்ஸ் பவுடர், தேயிலத்தூள் இவ்வளவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் நிறைய கிடைக்கும். ஒரு கஷ்டப்படுற அயலவர்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதம் ஒரு கொடுப்பனவின் மாதமாக இருக்கிறது. சகாத் வேற, இது தர்மத்தின் ஒன்று. அதே போல உங்களோட நீங்க தனிய கறி வாங்கிட்டு வாரீங்களா, மீன் வாங்கிட்டு வாரீங்களா, உங்களுக்கு மட்டும் வாங்காதங்க. அயலவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, பாவம், அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லையா, அவங்களையும் நினைத்து கொள்ளுங்கள். வீட்டுல சமைக்கின்ற சாப்பாடுகளை நோன்பு திறப்பதற்கு முதல் கொடுங்கள் என்று வலியுறுத்தப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், நோன்பு திறந்து விட்டு மிச்சத்தை நீங்க ஃப்ரிட்ஜுக்கு வைக்காம குப்பையில போடாம அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள். நோன்பு 6 மணிக்கு திறக்கிறண்டா 5 மணிக்கே அவர்களிடம் கொடுத்து விடுங்கள், 4 மணிக்கு அவர்களிடம் கொடுத்து விடுங்க, இல்லாவிட்டால் அதை கொடுக்காதீர்கள் என்று கட்டளை இடுகின்றார். அதே மாதிரி இறைவன் சொல்கின்ற வழிகளை நாங்க கடைப்பிடித்து மாஷா அல்லாஹ் இந்த நோன்புக்கு எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தர வேண்டும், உடல் அமைதியையும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானத்தையும் சாந்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று காட்டிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அக்கா. நன்றி, வணக்கம் பஜிதா முகமது அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி இஸ்லாமிய சிந்தனை தந்த பஜிதா முகமது உங்களுக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. சிந்தனை தொகுத்து வணங்க உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் லண்டனில் 8:44 நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தர்ஜினி சண்முகன் வாங்கோ.